லைவ் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் நம்மை ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 7 த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 4 and 5 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு நம்ம தொடரலாம். என்ன போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாமே அறியாமையில் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். எதன் அடிப்படையில் செயல்படுவது போல் தோன்றுகின்றது என்றால், இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலைதான் இங்கு மேலோங்கி செயல்படுவது போல காணப்படுகின்றது. இங்கு செயல்படும் சக்திகளும் எப்படி செயல்படுகின்றன என்றால், எல்லாமே ஒரு குருட்டுத்தனமான, ஒரு மூர்க்கத்தனமான ஒரு தன்மையுடன் செயல்படுவது போல் நமக்கு தோன்றுகின்றது. இந்த சக்திகளினுடைய ஒரு தாக்குதலில் ஒரு தனி மனிதன் என்பவன் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றான். அவனால் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டி கொள்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த தனி மனிதனுடைய ஆன்மாவும் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஏதோ ஒரு ஒரு அயல் நாட்டில் வந்தது போல் தனக்கு சம்பந்தமெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிப்பது போல நமக்கு காணப்படுகின்றது. ஒரு விபத்து போல காணப்படுகின்றது. இவ்வாறெல்லாம் காணப்படுகின்றது. சச்சித்தானந்தா என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை என்றும், அங்கு எல்லாமே பூரணமாகவும், இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதற்கு எதிர்மறையாகவும் நாம் பார்க்கின்றோம். இது அப்படியே நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்றால், இது உண்மை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இதில் ஒரு உயர்வான நோக்கத்தை நோக்கி செயல்படுவது என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியமில்லை. அது போலத்தான் தோன்றுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்றால், அவன் மிகவும் ஒரு தீவிரமான கொள்கைவாதியாக இருக்க வேண்டும். ஒரு தணிக்க முடியாத பேராவல், எந்தூசியாசம் அதனுடன் இருக்க வேண்டும். ஒரு வலிமையான மனம், உறுதியான மனம், எத்தகைய சூழ்நிலையிலும் சற்று மனம் தளராத நிலை, இத்தகைய தன்மைகளோடு ஒரு மனிதன் இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு உயர் வாழ்வு, ஒரு தெய்வீக வாழ்வை, ஒரு உயர் உணர்வை அடிப்படையாக கொண்ட வாழ்வை நோக்கி செல்ல முடியும் என்பது போல தோன்றுகின்றது. அதனால்தான் இதை இந்த இந்த வாழ்வை பார்த்தோம் அப்படின்னா, அவரவர்களுடைய ஒரு கண்ணோட்டத்தின்படி இந்த வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் முதல்வாதி, ஒரு மெட்டீரியலிஸ்ட், அவனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு இந்த
எல்லாமே வந்து இங்க இங்க மேட்டர் தான் முக்கியம் அவனுக்கு. எந்த அளவுக்கு இந்த வாழ்வில் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ, என்னுடைய மகிழ்ச்சி பொருள் சார்ந்த நிலை ரீதியில் என்னென்ன மகிழ்வெல்லாம் எனக்கு கிட்டுமோ அதை அனைத்தும் நான் அனுபவிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்னை என்னுடைய சூழ்நிலை அனுமதிக்கின்றதோ அந்த அளவிற்கு நான் இருக்கும் வரை வாழ்வை மிகவும் மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் வாழ வேண்டும். அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சியமாக இருக்கின்றது. மதத்தை சார்ந்த மதவாதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி அவர்கள் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், ஆனால் ஒரு உன்னதமான உலகம், அந்த தெய்வீக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் என்பது இங்கு இல்லை. அந்த வைகுந்தமோ அல்லது கைலாசமோ வேறெங்கோ தான் இருக்கின்றதை ஒழிய இங்கு இல்லை. இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், ஆனால் நாங்கள் இருக்கும் கற்பிக்கும் மனதில் கற்பித்து வைத்திருக்கும் உலகம் என்பது இங்கு இல்லை என்பது மதவாதிகளினுடைய கருத்து. ஆகையினால் அவர்கள் இங்கு நாம் செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் வீண் என்று கருதினார்கள். சில பிலோசாபிக் ஸ்கூல்ஸ் அவர்கள் என்ன கூறினார்கள், இந்த எல்லாமே மனிதன், இந்த வாழ்வு என்பதெல்லாமே வந்து ஒரு பொய்யான தோற்றம். இதையெல்லாம் மனிதன் இதிலிருந்து எல்லாம் முற்றிலுமாக தன்னை விடுவித்துக் கொண்டு அந்த ஒன்றுமில்லாத நிலை, நிர்வாணா, the state of நிர்வாணா, இதை அடைவதுதான் அவனுக்கு இதிலிருந்து, அவனுடைய துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி என்று கூறினார்கள். ஒரு சிலர் என்ன கூறினார்கள், இந்த வாழ்வு, இந்த தனி மனிதன் எல்லாமே, இந்த உலகம் எல்லாமே வந்து ஒரு மாய சக்தியினால் உருவாக்கப்பட்டது. இந்த அறியாமை என்பதும் அந்த மாய சக்திக்கு உட்பட்டு செயல்படுகின்றது. இந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த மாயையான உலகம், அதிலிருந்து ஒரு மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்த உயர் ஞானத்தை எட்டியவுடன் இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய பிணைப்புகளை முற்றிலுமாக அவன் விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாயையான இந்த வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் நம்முடைய வேதாந்திக் வியூ, வேதகாலத்து ரிஷிகள் அவ்வாறு கருதவில்லை. இந்த 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 கருத்துக்கள் எல்லாம் பிற்பாடு வந்தவை. வேதகாலத்து ரிஷிகள் என்ன கூறினார்கள், ஒருபுறம் அறியாமை இருக்கின்றது உண்மைதான், மறுபுறம் அந்த ஆன்ம ஒளியும் இருக்கின்றது. இவை இரண்டுக்கும் பின்னால் இருப்பது, எங்கும் சாஸ்வதமாக இருப்பது அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த மெய்மை, இறை மெய்மை. ஆகையினால் இவை இரண்டும் தோற்றத்தில் தான் இருக்கின்றது. இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒத்திசைவை நம்மால உண்டாக்க முடியும் என்று நம்முடைய வேத காலத்து ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். இதுதான் வேதாந்திக் வியூ. ஆகையினால் அவர்கள் என்ன கூறினார்கள், மனிதன் என்பவன் தற்பொழுது எப்படி இருக்கின்றானோ, அவன் குறையுடன் இருந்தாலும் கூட அவன் ஒரு பூரணத்துவத்தை எட்டுவது சாத்தியம் என்று கூறினார்கள். இங்கு அந்த சாதுனாம் ராஜ்யம், சாதுக்களின் ஒரு அரசாட்சி இங்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறினார்கள். இறை சக்திகள் இந்த உலகத்தை ஆளுவதற்கான சாத்தியக்கூறு அனைத்தும் இருக்கின்றன. ஆகையினால் இந்த ஒரு இந்த உலகமே வந்து ஒரு புதிய உலகமாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று அவர்கள் நம்பினார்கள்.
அவ்வாறுதான் இந்த உண்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள், வேத காலத்து ரிஷிகள். ஆகையினால என்ன பார்த்தோம்? அப்ப வெவ்வேறு ஓ பார்ப்பதற்கு இந்த உலகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுது இந்த உலகம் அ வந்து அ எப்படி எப்பொழுது எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆ துன்பமும், பொய்மையும் நிறைந்த உலகத்திலிருந்து நாம் விடுவித்துக் கொள்கின்றோமோ, அவ்வளவு சீக்கிரம் நல்லது என்று எண்ணும் அளவிற்கு இருக்கின்றது. வெவ்வேறு தரப்பினர் வெவ்வேறாக இந்த உலகத்தை பார்த்தார்கள். இந்த வேத காலத்து ரிஷிகள் வந்து ஆ இது மனிதன் வந்து ஒரு உயர் வாழ்வை எட்டுவது சாத்தியம் என்று அறிந்திருந்தாலும் கூட, ஒரு உறுதியான எப்படி அடைவது என்பது குறித்த உறுதியான அந்த ஞானம் வந்து அ அவர்களுக்கு அந்த தருணத்தில் கிட்டவில்லை. அவர்களுக்கு தெரியும். இது சாத்தியம் இருக்கின்றது. இந்த ஒரு 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 அற்புதமான உலகம் இருக்கின்றது என்றெல்லாம் தெரியும். பட் அதை எப்படி நடைமுறையில் கொண்டு வருவது என்கின்ற அந்த போதுமான அந்த ஞானம், அந்த வழிமுறை, ஞானம் என்பதை விட அதனுடைய ப்ராசஸ் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஆகையினால் மனித மனம் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா, எப்படி எதற்கு எவை இரண்டுக்கும் இடையில் ஊசலாடிக் கொண்டு இருந்தது என்றால், ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கும், ஒரு இருளடைந்த நிகழ்காலத்திற்கும் இடையில் எப்பொழுதுமே ஊசலாடிக் கொண்டிருந்தது. இந்த இருள்மயமான இந்த உலகம் அவ்வாறு தோற்றமளிப்பது என்ன காரணத்தினால் அவ்வாறு தோற்றமளிக்கின்றது என்றால், நம்முடைய மனம் வந்து இருமை என்கின்ற அம்சத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது. ஆகையினால்தான் அது பிரித்து பார்க்கின்றது. ஒருபுறம் உண்மையான அம்சத்தையும், மறுபுறம் உண்மையற்ற அம்சத்தையும் அது பிரித்து பார்க்கின்றது. இரண்டையும் எதிரெதிரான நிலைகளில் வைத்து பார்க்கின்றது. உணர்வு உள்ளது, உணர்வற்றது. கான்ஷியன்ட், இன்கான்ஷியன்ட், சொர்க்கம், பூமி, இறைவன், உலகம், ஏகமாக இருப்பது, பன்முகமாக இருப்பது, ஞானம், அறியாமை என்றெல்லாம் பிரித்து பார்க்கின்றது. மனித மனம் பிரித்து பார்க்கின்றது. ஆனால் என்ன நாம் உணர வேண்டும் என்றால், இந்த பிரித்து பார்க்கும் மனம், இந்த தன்மை என்பது மனித மனம் தன்னுடைய புலன்களை மாத்திரம் நம்பி செயல்படுவதால் ஏற்பட்ட ஒரு பிழை. அதன் காரணமாகத்தான் மனித மனம் இவ்வாறு பார்க்கின்றது என்பதை அறிகின்றோம். ஆனால் இதையெல்லாம் மீறி எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு அறிவுபூர்வமாக நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் கூட, மனித இனம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையை தாண்டி வேறொரு உயர்வான நிலையை எட்ட முடியும் என்பதை ஒரு மனிதன் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள முடியும், நம்ப முடியும் என்று பகவான் கூறுகின்றார். There can be a perfectly rational basis for the hope of our victory என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், ஏன் பகவான் அவ்வாறு உறுதியோடு கூறுகின்றார் என்றால், நாம் வந்து ஒரு கீழ்நிலையில் இருக்கின்றோம். கீழ்நிலை என்றால் நமக்கு மேலே ஒரு உயர்வான உலகம் இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலை வந்து ஒரு கீழ்நிலை, லோவர் டேர்ம். பகவான் என்ன கூறுகின்றார்? நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ, அந்த கீழ்நிலையில் இருக்கின்றோமோ, அது அந்த உயர் நிலையினுடைய விதிகளை தன்னுள் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறார். நாம் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது அந்த உயர்நிலையினுடைய அந்த விதிகளை தன்னுள் கொண்டிருப்பதால் நமக்கு அந்த உயர்நிலையை எட்டுவது மிகவும் சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது நாம் கவனிக்க வேண்டியது, எப்படி வந்து இந்த உலகத்தில் இந்த அறியாமை என்பது வந்தது. ஏனென்றால் அறியாமை என்பதுதான் அடிப்படையில் எல்லாத்துக்கும் அனைத்திற்கும் காரணம் பார்த்தோம். அதன் காரணமாகத்தான் நாம் பிரித்து பார்க்கின்றோம்.
அந்த அந்த டியூவலிஸ்டிக் ஆட்டிடியூட், அதன் காரணமாகத்தான் இந்த எண்ணம் வந்ததுன்னு பார்க்கணும். எப்படி இந்த அறியாமை வந்தது என்றால், அந்த டோட்டல் இக்னோரன்ஸ் எதனால வந்தது என்றால், மனிதன் தன்னுடைய அந்த மூலம் அதிலிருந்து தன்னை பிரித்து, தான் பிரிந்து வந்து விட்டோம் என்று எண்ணுகின்றான். ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் என்று எண்ணுகின்றான். இந்த அறியாமை, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுடன் அதனுடன் இணைந்த ஒருமையான அம்சம் தான் என்பதை மனிதன் அறியவில்லை. அதுதான் அடிப்படை காரணம். இந்த அறியாமை என்பது அவன் மாத்திரம் காரணம் இல்லை. இதற்கு மூலம் எங்கு இருக்கின்றது என்றால், ஒரு பிரபஞ்ச அளவில் இந்த அறியாமை இருக்கின்றது. காஸ்மிக் இக்னோரன்ஸ். அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு தனிமனிதனும் அவ்வாறு நினைக்கின்றான். இந்த உணர்வு நிலையில் அந்த அந்த பிரிவு, டிவிஷன் இன் கான்சியஸ்னஸ். அதனால எல்லாமே தனித்தனியாக இங்கே காணப்படுகின்றது. எனக்கு அந்த அந்த ஒட்டுமொத்த சக்தியிலிருந்து நான் பிரிந்து வந்துள்ளேன். ஆகையால எனக்கென்றே பிரத்யேகமாக நான் மட்டுமே என் வரையறைக்குட்பட்ட நிலையில் மாத்திரமே என்னால் செயல்பட முடிகின்றது. வரையறைக்கு உட்பட்ட நிலையில் மாத்திரமே என்னால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடிகின்றது. வரையறைக்கு உட்பட்ட நிலையில் மாத்திரமே என்னால் அந்த ஞானத்தை பெற முடிகின்றது. இதெல்லாமே தன்னை சார்ந்தே அமைந்து விடுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பிரபஞ்ச அளவிலான அறியாமை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். காஸ்மிக் இக்னோரன்ஸ், அதுதான் ஆரம்பம். அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த அறியாமையில் இருக்கின்றான். ஆனா இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய மனம், மனிதனுடைய மனதினுடைய அம்சம் என்று கூறுகின்றார். இப்ப மனிதனுடைய மனம்தான் என்ன செய்கின்றது? நான் தனிப்பட்ட மனிதன் என்று எண்ணுகின்றது. மனிதனுக்குள்ளே 3 அம்சங்கள் இருக்கின்றன. மனிதனுடைய பிராணமயம் இருக்கின்றது, மனிதனுடைய உடல் இருக்கின்றது. ஆனால் எது நான் தனி மனிதன் என்று நினைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்றால், மனிதனுடைய மனம்தான். உடல் என்றே தனிப்பட்ட பிரத்யேகம் எடுத்துக்கொண்டால் அதற்கு தெரியாது, தான் தனிப்பட்ட உடல் என்பது தெரியாது, பிராணமயத்திற்கும் தெரியாது. ஆனால் மனிதனுடைய மனம்தான் நான் தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அந்த உணர்வை மனிதனுக்கு தருகின்றது. மனிதனுடைய மனதை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே என்ன செய்கின்றது? ஒன்றை எடுத்துக்கொண்டு அது அளவிடுகின்றது, வரையறைக்கு உட்படுத்துகின்றது. ஒன்றை மாத்திரம் அது குறிப்பிட்டு அதன் மீது கவனம் செலுத்துகின்றது. அதன் மூலமாகத்தான் அது அனைத்தையுமே பகுக்கின்றது. இது வேறு, அது வேறு, நான் வேறு, மற்றவர்கள் வேறு என்று பகுக்கின்றது. இந்த ஒன்றை குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் அந்த மனிதனுடைய மனதினுடைய அந்த குணம்தான் இந்த அறியாமைக்கு காரணம். அதுதான் என்ன செய்கின்றது? அந்த உயர் அம்சங்களிலிருந்து ஒரு மனிதனை பிரிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு விஷயத்தை மனம் கையில் எடுத்துக் கொள்ளும் பொழுது, ஒன்றை குறித்த ஒரு ஞானத்தை அது அடையும் பொழுது என்ன செய்கின்றது? மற்றவைகளை குறித்த ஞானத்தை அது விலக்குகின்றது, அப்புறப்படுத்துகின்றது. இந்த காரணத்தினால்தான் மனிதனுடைய மனதிற்கு ஒரு ஒட்டுமொத்த அந்த அறிவு ஞானம் என்பது கிடைப்பது இல்லை. தனித்தனியான விஷயங்களை எடுத்துக்கொள்கின்றது, அதன் மூலம் ஒரு ஞானத்தை எட்டுகின்றது. தனித்தனியாக தான் எடுத்துக்கொண்ட விஷயங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த ஞானத்தை செயற்கையாக உருவாக்குகின்றது. இதுதான் மனிதனுடைய மனதினுடைய செயல்பாடு. இந்த மனதினுடைய செயல்பாடுதான் இந்த அறியாமைக்கு காரணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த கருத்து. என்ன காரணத்தினால் அந்த அறியாமை இங்கு காணப்படுகின்றது என்றால், அதுக்கு சோர்ஸ் எங்க அப்படின்னா மனிதனுடைய மனம் அப்படிங்கிறாரு. பேராகிராஃப் 6 and 7 எப்படி இந்த மனிதனுடைய மனதிற்கு அறியாமை வந்தது என்பதை குறித்து விளக்குகின்றார். நம்ம உள்ளே போகலாம்.
paragraph 5 and 6 and 7, 7 and 8. Book 2, Chapter 7, The Knowledge and the Ignorance. Paragraph 6. We must then seize hold on this strange power of consciousness, which is the root of our ills. Examine the principle of its operation and detect not only its essential nature and origin, but its power and process of operation and its last end and means of removal. How is it that the ignorance exists? How has any principle or power in the infinite self awareness been able to put self knowledge behind it and exclude all but its own characteristic limited action? Certain thinkers, a footnote is given here, Buddha refused to consider the metaphysical problem, the process by which our unreal individuality is constructed and a world of suffering maintained in existence. And the method of escape from it is all that is of importance. Karma is a fact. The construction of objects of an individuality not truly existent is the cause of suffering. To get rid of karma, individuality and suffering must be our one objective. By that elimination, we shall pass into whatever may whatever may be free from these things, permanent, real. The way of liberation alone matters. We will resume the original text. Certain thinkers have declared that the problem is insoluble. It is an original mystery and is intrinsically incapable of explanation. Only the fact and the process can be stated. Or else, the question of the nature of the supreme original existence or non existence is put aside as either unanswerable or unnecessary to answer. Thank you. Thank you. Explanation. പഠിക്കട്ടുമോ sir? Yes, madam. We have seen that the particularizing faculty of mind only becomes ignorance when it separates itself from the higher principles and acts with a tendency to exclude the rest of knowledge. We must take hold on this strange power of consciousness, which is the root of our ills. We must examine the principle of its operation. We must find out its essential nature and origin and also its power and process of operation. We must find out its last end and means of removal. We know that the nature of the Brahman is infinite self awareness. We have seen that mind is also a universal principle, is Brahman. Such being the case, how can any principle of power of infinite self awareness put self knowledge behind it and exclude all but its own characteristic limited action? Certain thinkers, like Buddha, declared that the problem is insoluble. It is an original mystery which cannot be explained. Only the process can be stated. Buddha refused to consider this problem. He said the individuality is not real, but only a construction, a bundle of his karmas. As long the individual is there, suffering is bound to be there. Therefore, he advocated getting rid of karmas and thereby the false individuality and escaping from the suffering. One can attain liberation only by this way. He said the question of the nature of
original existence, that is Brahman, or non-existence, is either unanswerable or unnecessary to answer. Thank you, sir. தேங்க்யூ. இங்கே ஒரு சின்ன ஒரு டைப்போகிராஃபிக்கல் ஏரர். ஆஸ் லாங் ஆஸ் அங்கே ஒரு ஆஸ் வரணும், அது விட்டு போயிருக்கு. ஆஸ் லாங் ஆஸ் த இண்டிவிஜுவல் இஸ் தேர், அது விட்டு போயிருக்கு. அது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், சாரி சார், கவனிக்க. இல்லை இட்ஸ் மை மிஸ்டேக். இதில் அது நான் தான் டைப் பண்ண விட்டுருக்கேன். நம்ம என்ன மூல காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். எது அடிப்படை மூல காரணம் அப்படின்னா, இந்த அடிப்படை எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது பகவான் வந்து வெவ்வேறு வெவ்வேறு அவருடைய எழுத்துக்கள்ல பொதுவாக எல்லாத்துலேயுமே காமன் அவர் கூறுவது என்னன்னா, இந்த டிவிஷன் இன் கான்சியஸ்னஸ் தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படிங்கிறார். தி டிவிஷன் இன் கான்சியஸ்னஸ், அது ஆதி காலத்திலேருந்தே இந்த ஆடம் அண்ட் ஈவ் அவங்களுடைய அந்த ஃபால் இன் த கான்சியஸ்னஸ் அப்படின்னு கிறிஸ்டியன் அந்த ஹீப்ரு பேரபிள்ல கூறப்பட்டுள்ளது. பகவான் வந்து எல்லா சாப்டர்லையுமே இந்த கருத்தை வந்து தொடுகின்றார். ஃபால் இன் த கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்லேருந்து கான்சியஸ்னஸ் ஆஃப் டிவிஷனுக்கு வந்துட்டோம். ஆதலால் தான் நம்ம வந்து அதுதான் வந்து இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம், அதுதான் ரூட் காஸ் அப்படிங்கிற அந்த ரூட் காஸை நம்ம அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் இந்த மனிதன் இந்த வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து தீர்வு கிடைக்காது. இந்த லைஃப் டிவைன் வந்து பகவான் வந்து எழுதியது எதற்காக என்றால் வெறும் பிலாசபி கிடையாது. எப்படி வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த ஒரு ஒரு வெறியுடன் செயல்பட்டார். எப்படியாவது இந்த மக்கள், நம்ம நாட்டு மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வந்து தான் யார் என்பதை உணர வேண்டும், தன்னுடைய மகோன்னதத்தை உணர வேண்டும் என்று ஒரு மிகவும் ஒரு ஆவேசத்துடன் ஏன்னா அவரால் தாங்கிக்க முடியல. அவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. பட் இவ்வளவு பேர் அறியாமல் இருக்கின்றார்களே, அந்த வறுமையிலும் இதிலும் உழலுகின்றார்களே என்று அவர் நினைத்தார். அதனாலதான் வந்து அவரால் தாண்டி போக முடிஞ்சது, ஒரு வன்மையான தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது. அதே போல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அதே வழியில தான் அவரும் வருகின்றார். அவர் வந்து ஆன்மீகத்திற்கு வந்தது ஏதோ ஆன்மீகத்துல உச்சகட்ட நிலையை எட்ட வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது. அவருக்கு என்னன்னா, நம்ம நாட்டு மக்கள் வந்து இந்த ஒரு அந்நிய அரசாங்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள், அவர்களை விடுவிக்க ஏதாவது ஆன்மீக ரீதியில வழி கிடைக்குமா, அதுதான் அவர் போனார் உள்ள. பட் அல்டிமேட்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து அவருடைய அந்த இறைவனுடைய ஆணையின்படி கம்ப்ளீட்டா அவர் வந்து ஒரு உயர் உண்மையை எட்டி அதன் மூலமாக மனித குலத்திற்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா என்பதுதான் அவருடைய நோக்கம். லைஃப் டிவைன்ல அவரோட கூறக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே எதை நோக்கி செல்கின்றது என்றால், இந்த டிவிஷனை நம்ம அட்ரஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து டிவிஷன், இந்த பிரிவு என்கின்ற அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்றோமோ அதுதான் ரூட் காஸ் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அட்ரஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நம்மால வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கிறார். திஸ் இஸ் a ரியல் ஃபேக்ட். இது though it appears as a philosophy, but it contains practical tips for the life. இங்க வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்க மனிதன் வந்து அந்த மனிதனுடைய மனம் என்ன செய்கின்றது, அந்த அறியாமையில் இருக்கின்றது. மனதினுடைய அந்த ஒன்றின் மீது குறிப்பாக செயல்படும் அந்த அம்சம், பர்டிகுலரைசிங் ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட், அதுதான் மனிதனுடைய செயல்பாடு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து லைஃப் டிவைன் படிக்கின்றோம். நான் வந்து இந்த வாக்கியத்தின் மேல் கவனம் இந்த சென்டென்ஸ்ல இந்த கருத்தின் மேல் கவனம் செலுத்துகின்றேன். இப்ப என்னுடைய மனம் இதில் மாத்திரம்தான் கவனம் செலுத்துகின்றது. மற்ற விஷயங்கள் அனைத்து குறித்தும் நான் அறியாமையில் இருக்கின்றேன்.
அது மனிதனுடைய மனதினுடைய இந்த செயல்பாடு. இது வந்து இப்படிதான் மனிதனுடைய மனம் செயல்படும். ஒன்றை எடுத்துக்கொள்ளும், அதில் மாத்திரம் கவனம் செலுத்தும், மற்றவைகளை அது தள்ளி வைக்கும். இது வந்து ஒரு குறை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் வந்து அந்த டிவிஷன் வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த உயர் விதிகளில் இருந்து தன்னை அது தனிமைப்படுத்திக் கொள்கின்றது. மனித மனம் தனிமைப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நம்ம வந்து அந்த மூலத்திற்கு செல்லலாம். என்ன காரணத்தால மனம் அவ்வாறு செயல்படுகின்றது, அந்த மூல காரணத்தை நாம் கண்டறியலாம். மூல காரணத்தை கண்டறிந்தால் நம்மால வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறார். அதுதான் இங்க பகவானுடைய அப்ரோச்சாக இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? ஏற்கனவே போன பேராகிராஃபையும் பகவான் கூறியிருந்தார். என்ன கூறியிருந்தார்னா, மைண்ட் வந்து ஈவன் தோ இட் டிவைட்ஸ், இட் இஸ் ஆல்சோ யூனிவர்சல் பிரின்சிபிள் அப்படின்னார். ஈவன் தோ இட் இஸ் அ ஃபேக்கல்டி ஆஃப், ஒன்றை பிரிக்கும் ஒரு அமைப்பாக செயல்பட்டாலும் கூட அதுவும் அந்த யூனிவர்சல் பிரின்சிபிள், அந்த பிரம்மன் அதனுடைய ஒரு அம்சம்தான் என்று பகவான் குறிப்பிட்டிருந்தார். அடிப்படையில அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் அ ஹையர் பிரின்சிபிள். ஆனால் பிரம்மனை எடுத்துக்கொண்டால் அதுல என்ன பார்க்கிறோம்? அது வந்து அனந்தமாக தன்னைத்தானே உணர்ந்த நிலையில் இருக்கின்றது. செல்ஃப் அவேர்னஸ் இருக்கின்றது. பிரம்மன் என்றால் அப்படிதான். இட் இஸ் an infinite செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னா தன்னைத்தானே உணர்ந்த வண்ணம் கம்ப்ளீட்டா இன்ஃபினிட்டா அனந்தமான நிலையில இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது மனம் என்பதும் அதனுடைய ஒரு அம்சமாக இருக்கையில் எவ்வாறு இங்க மனதிற்கு இத்தகைய அந்த டிவிசிவ் டெண்டன்சி, பிரிக்கும் அந்த தன்மை அம்சம் எப்படி மனதிற்குள் நுழைந்தது என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. இது வந்து அடிப்படை கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு சொல்யூஷனும் கிடைக்கும். ஆனா இந்த புத்திஸ்ட் என்ன பண்ணாங்க? புத்தர் வந்து இந்த கேள்விக்கான விடையை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவர் ரொம்ப பிராக்டிக்கல் பர்சன். இப்போ ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், அவனுக்கு அந்த கஷ்டத்திலேருந்து நான் வந்து விடுவிக்கணுமே ஒழிய அதோடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டா நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு அவன் கஷ்டப்படுறான், பட் அவனுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, he has to disengage from his worldly activities. மனிதன் என்பவன் என்கின்ற அமைப்பை அவர் என்ன கூறுகின்றார்? இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாமே ஒரு பண்டில் ஆஃப் கர்மாஸ். அவனுடைய பழைய சன்சாரங்கள்ல தான் வந்து மீண்டும் மீண்டும் அவனை உருவாக்குகின்றன. அந்த ஃபால்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி, அதை ஒரு மனிதன் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் பொழுது அவனுக்கு வந்து இந்த உலக வாழ்விலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. அந்த நிர்வாண நிலையை எட்டியவுடன் இந்த சஃபரிங் இதுல இருந்தெல்லாம் அவனுக்கு விடுதலை கிடைக்கின்றது என்று ஒரு வழியை அவர் போதித்தார். இந்த வழியில் தான் ஒரு மனிதன் வந்து அந்த லிபரேஷன் ஃப்ரம் தி சஃபரிங் ஆஃப் த வேர்ல்ட், இது ஒன்றுதான் வழி என்று அவர் வழியை அவர் போதித்தார். அவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் என்பது இருக்கின்றதா இல்லையா என்பதெல்லாம் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அது வந்து தேவையில்லை அப்படின்ட்டார் அவர். அந்த கேள்விக்கே அவர் போகல. அடுத்ததுக்குள்ள போகலாம். One can say that Maya, with its fundamental principle of ignorance or illusion, simply is. And this power of Brahman has the double force of knowledge and ignorance inherently potential in it. All we have to do is to recognize the fact and find a means of escape out of the ignorance through the knowledge. But into what is beyond both knowledge and ignorance by renunciation of life, by recognition of the universal impermanency of things and the vanity of cosmic existence. Thank you. That's explanation. படிக்கலாம் சார். Yes, madam.
According to Mayavada, the fundamental principle of ignorance or illusion is attributed to the existence of Maya. It is a power of Brahman which has the double force of knowledge and ignorance inherently potential in it. All we have to do is to recognize the fact and find a means of escape out of the ignorance. We must escape through knowledge into what is beyond both knowledge and ignorance. This we can do by renunciation of life, by recognition of the universal impermanency, that is anityam of things, and the futility of cosmic existence. Thank you, sir. தேங்க்யூ. இந்த அறியாமை குறித்த பிரச்சனையை புத்திசம் வேறு வகையில் கையாண்டது. புத்திசம் இந்த எப்படி வந்தது என்பதையெல்லாம் சிந்திக்க தேவையில்லை. தனிமனித வாழ்வு என்பதே ஒரு ஃபால்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கர்மாஸ், அவ்வளோதான். ஒன்ஸ் யூ எக்ஸாஸ்ட், ஒன்ஸ் யூ dissolve from this present existence, you can get liberation என்று கூறியது. மாயாவாதிகள் என்ன கூறினார்கள்? இந்த அறியாமை என்ன காரணத்தினால இருக்கின்றது என்றால், அந்த மாயை என்கின்ற சக்தியின் காரணமாகத்தான் இந்த அறியாமை என்பதும் இருக்கின்றது. இந்த மாயை என்கின்ற சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் இது அவர்களுடைய கூற்று. அவர்களுடைய கூற்று என்ன சொன்னார்கள் அப்படின்னா, அதுவும் அந்த பிரம்மனினுடைய ஒரு டியூவல் குவாலிட்டிஸ், டபுள் ஃபோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ், பிரம்மனினுடைய இரு அம்சங்களாக, அந்த சக்தியினுடைய இரு அம்சங்களாக இருக்கின்றது. ஒரு சக்தி ஃபோர்ஸ் ஆஃப் நாலேஜ், மற்றொரு சக்தி ஃபோர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். நம்ம அந்த ஃபோர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அதில் சிக்கி உள்ளோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உண்மையை நாம் கண்டறிய வேண்டும். நாம் அறியாமல் இருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். உணர்ந்த பின்பு அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நாம் நாட வேண்டும். எப்படி என்றால், அந்த நாலேஜ், அந்த பிரம்ம ஞானத்தின் மூலம் நாம் இருக்கக்கூடிய அறியாமையிலிருந்து விலகி எதற்கு செல்ல வேண்டும் என்றால், இந்த அறியாமை என்கின்ற இந்த ஞானம், இவை இரண்டையும் கடந்த ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலைக்கு நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து விடுவித்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். இதை எவ்வாறு செய்வது என்றால், இந்த உலக வாழ்வு என்பது அனித்தியமானது. இந்த வாழ்வு என்பதில் ஒரு உயரிய நோக்கம் என்பதும் கிடையாது. எல்லாமே ஃபியூட்டிலிட்டி என்றால் அதுக்கு எந்த விதமான ஒரு யூட்டிலிட்டேரியன் வேல்யூவும் கிடையாது. ஃபியூட்டிலிட்டி ஆஃப் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மனித வாழ்வு என்பதற்கு எந்த விதமான ஒரு நோக்கமும் கிடையாது. எல்லாமே அழியக்கூடியது. பிரபஞ்ச அளவில் பார்த்தோம், எதை பார்த்தாலுமே அது ஒரு இம்பர்மனன்சி, அனித்தியம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதை உணர்ந்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை இதிலிருந்து விடுவித்து கொண்டு இவை இரண்டையும் கடந்த ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்று மாயாவாதிகள் கூறுகின்றார்கள். இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை வெவ்வேறு தரப்பில் இருந்து பகவான் தருகின்றார். ரியல் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல. எல்லாமே இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி போறது, அதை பத்தி தான் சொல்றாங்க. பட் வாட் இஸ் அ ரியல் சொல்யூஷன் என்பதை பற்றி இவர்கள் எதுவுமே கூறவில்லை. அடுத்தது போகலாம். Paragraph 7. But our mind cannot remain satisfied. The mind of Buddhism itself did not remain satisfied with this evasion at the very root of the whole matter. In the first place, these philosophies, while thus putting aside the root question, do actually make far-reaching assertions that assume not only a certain operation and symptoms, but a certain fundamental nature of the ignorance, from which their prescription of remedies proceeds.
And it is obvious that without such a radical diagnosis, no prescription of remedies can be anything but an empiric dealing. Thank you, sir. Thank you. Explanation. நான் படிக்கட்டுமா சார்? Yes, madam. The above explanations put forth by Buddhists and Mayavadins do not satisfy the human mind. They evade the fundamental problem. These philosophies, while proposing their views, make far-reaching assertions. They assume not only a certain operation and symptoms, but a certain fundamental nature of the ignorance. Buddhism attributed ignorance to false construction of individuality, and Mayavada attributed to the power of Maya. Their prescription of remedies is based on this. Sri Aurobindo says the diagnosis of a problem must be radical, meaning at the root level. It cannot be based on false assumptions. Without such a radical root level diagnosis, any prescription of remedies can only be on a trial and error basis and not on the basis of fundamental truth. They will not address the fundamental issue. Thank you, sir. Thank you. பகவான் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனாலஜி எடுத்துப்பார். அந்த அனாலஜி வந்து அந்த ஆல்மோஸ்ட் அந்த பேராகிராஃப்ஸ் ஒட்டியே ஃபுல்லான அந்த அனாலஜியே வரும். இங்கே வந்து நோய்களை கண்டறிவது, நோய்களுக்கான மூல காரணத்தை கண்டறிவது, அந்த நோய்களுக்கான தகுந்த நிவாரணத்தை வழங்குவது, எப்படி அதை ட்ரீட் பண்றது, அது வந்து மெடிசன் நம்ம வந்து மருத்துவ ரீதியாக காண்கின்றோம். அதே அனாலஜியை தான் இங்கே யூஸ் பண்றாரு. அது சாவித்திரிலையும் பார்க்கலாம். போர்ட் அப்படின்னா அந்த போர்ட்டை பற்றி வரும், காமர்ஸ்னா காமர்ஸில் பற்றி வரும். அதே போல் லா அப்படின்னா லாவை பற்றி வரும். இது மாதிரி பகவானனுடைய எழுத்துக்களில் பார்க்கின்றோம். அதே போல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த டிசீஸ், அதனுடைய மூல காரணம், அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அந்த அனாலஜியோட பகவான் இதை ஒப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார், இவங்கெல்லாம் பார்க்குறோம், இப்போ புத்திஸ்டோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம், மாயவாதத்தில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். இங்கே என்ன நம்ம குறை அப்படின்னா, இவங்க யாருமே வந்து அந்த ரூட் காஸை வந்து ரூட் காஸை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை, மூல காரணத்தை கொள்ளல். அது மாத்திரமல்ல, அவங்க வந்து அவங்களுடைய வாதத்தை தாங்கள் எடுத்துள்ள ஒரு தீர்மானமான ஒரு உறுதிப்பாடு, அதன் பெயரில் அவர்களுடைய வாதத்தை அமைக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அசம்ஷன்ஸ், அந்த அனுமானம், அந்த அசம்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேம்போக்காக இருக்கின்றதை ஒழிய ஒரு அடிப்படை உண்மையை சார்ந்து அமையவில்லை. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், புத்திசம் வந்து வெஹிமெண்டா என்ன சொல்றாங்க, தனிமனிதன் என்பவனே கிடையாது, இண்டிவிஜுவல் என்பதே கிடையாது அப்படிங்கிறாங்க. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன்லி a bundle of karmas அப்படிங்கிறாங்க. The moment you get rid of your karmas, then you are free அப்படிங்கிறாங்க. மாயாவாதிகள் என்ன கோருகின்றார்கள், இங்கே எல்லாமே வந்து இங்க மாயை தான் அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய தனிமனிதனுடைய வாழ்வு, அவன் காணும் இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து ஒரு மாய தோற்றம் தான். The moment you realize the truth that this is Maya, you seek the knowledge and get இங்கேருந்து தப்பிச்சு போறீங்க, தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. You get rid of this temporary world and you go to a higher, you reach the higher truth என்பது மாயாவாதிகளுடைய கருத்து. ஆகையினால இவங்க ரெண்டு பேருடைய அசம்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா, நாம் தற்பொழுது சந்திக்கும் நிலையை வந்து உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அப்படியே இவேட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் என்ன கோருகின்றார் என்றால், இது கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். அல்டிமேட்டா இந்த நிர்வாணத்துல தான் சொல்யூஷன் இருக்கே ஒழிய, as long as you live this world, இங்க சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறாரு.
மாயாவாதத்திலே அதே கிட்டத்தட்ட அதே கருத்தை கூறுகின்றார்கள். எல்லாமே ஒரு மாயை சக்தியால் காணப்படுகின்றது. த மொமெண்ட் யூ ரியலைஸ் ட்ரூத், இதுலேருந்து நீங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இவங்களுடைய அடிப்படை அசம்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு அசம்ஷன்ஸ், பட் ராங் அசம்ஷன்ஸ். இந்த அடிப்படையாக அவங்களுடைய அனுமானங்கள் எல்லாம் தவறாக இருப்பதனால இதன் அடிப்படையில் தான் அவர்கள் வழங்கும் தீர்வு நிவாரணமும் இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. நிவாரணம் வந்து புத்திசத்திலையும் சரி மாயாவாதத்திலையும் சரி அவங்க வழங்கக்கூடிய நிவாரணம், வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு நோய்க்கு வந்து நீங்க நிவாரணம் வழங்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த நோயினுடைய மூல காரணத்தை கண்டறியணும். இல்லாட்டி உங்களால நிவாரணம் வழங்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவருக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னா நாம் வழக்கமாக என்ன செய்கின்றோம் என்றால் மெட்டாசின் சாப்பிட்றோம். மெட்டாசின் வந்து ஜஸ்ட் விட் கண்ட்ரோல் த ஃபீவர். ஃபீவருங்கிறது ஒரு சிம்டம் தான். ஆனால் அந்த ஃபீவர் ஏற்படுவதற்கான மூல காரணம் எங்கோ இருக்கின்றது. நம்ம அந்த மூல காரணத்தை வந்து களையாமல் வெறும் மேம்போக்கா நம்ம வந்து அந்த ஃபீவரை குறைப்பதற்கான மருந்துகளை உட்கொண்டோம் என்றால் அந்த மூல காரணம் எப்பொழுது இருக்குதான் செய்யும். அதுதான் பகவான் கூறுகின்றார். நம்ம வந்து அதனுடைய வேர்ல, ப்ராப்ளத்தினுடைய வேர் அளவுல நம்ம வந்து அதை வந்து கண்டறிந்து அதை களைந்தால் ஒழிய நமக்கு அதுக்கு நிவாரணம் கிடைக்காது அப்படிங்கிறார். இவங்க சொல்ற வழி எல்லாமே மேம்போக்காக இருக்கின்றது. மூல காரணத்தை இவர்கள் கண்டறிந்து களையவில்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம் சார். ஒரு டவுட் கேட்கணும் சார். எஸ். இந்த பேரா 6ல செக்ஷன் 2 அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து இட் பிகின்ஸ் லைக் திஸ்: ஒன் கேன் சே தட் மாயா வித் இட்ஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் இக்னரன்ஸ் ஆர் இல்யூஷன் சிம்பிளி ஈஸ் கமா அண்ட் டிஸ் பவர் ஆஃப் அப்படின்னு போறது. அது சிம்பிளி ஈஸ்க்கு அப்புறம் ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா சார்? மாயா என்பது இருக்கின்றது, வேர்ட்ஸ் கிடையாது. அது அவ்வளவுதான். மாயா ஈஸ்னா மாயா என்பது உள்ளது, எக்ஸிஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். ஒன் கேன் சே தட் மாயா வித் இட்ஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆர் இல்யூஷன் சிம்பிளி ஈஸ். அவ்வளவு இருக்கு, அப்படியே இருக்கு. மாயா என்பது உள்ளது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அதுதான் அர்த்தம். ஓகே. But if we are to evade the root question, we have no means of judging whether the assertions advanced are correct or the remedies prescribed the right ones, or whether there are not others which, without being so violent, destructively radical, or of the nature of a surgical mutilation or extinction of the patient, may yet bring a more integral and natural cure. Secondly, it is always the business of man, the thinker, to know. He may not be able by mental means to know the essentiality of the ignorance or of anything in the universe in the sense of defining it, because the mind can only know things in that sense by their signs, characters, forms, properties, functionings, relations to other things, not in their occult self-being and essence. Thank you. Thank you. Next explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. If we avoid the root question, we have no way to judge whether our assertion is right or wrong, whether the remedies prescribed for a problem are the right ones. We fail to look for other solutions which are not violent in their assertions or destructively radical, like surgically disfiguring or killing a patient, and yet may bring a more integral and natural cure. Man is a thinker, and his business is always to know.
He may not be able to know by mental means the essentiality of ignorance. He cannot know anything in the universe in the sense of defining it. He knows what his senses bring to him, because the mind can only know things in that sense by their signs, characters, forms, properties, functionings, relation to other things. Mind cannot know things in their occult self being and essence. Thank you, sir. Thank you, thank you. Again, Bhagavan, அந்த மெடிக்கல் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த அனாலஜியை ஒட்டியே கூறுகின்றார். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து காலில் வந்து ஒரு சின்ன ஒரு உபாதை இருக்கின்றது அப்படின்னா அதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று அந்த உபாதையை வந்து நாம் கண்டறிந்து அந்த இடத்த மாத்திரம் ட்ரீட் பண்றது. இது வந்து சரியான சொல்யூஷன் அதுதான். அந்த எந்த இடத்துல வலியோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இருக்கு அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷனை வந்து கண்டறிந்து அதற்கு சரியான மருந்தை கொடுத்து அதை குணப்படுத்துவது, அது ஒன்றுதான் சரியான தீர்வு. ஆனா வேற ஒரு ரேடிக்கல் மெத்தட் இருக்கு. அது என்ன ரேடிக்கல்? டிஸ்ட்ரக்டிவ்லி ரேடிக்கல் அப்படிங்கிறார் பகவான். அது என்ன டிஸ்ட்ரக்டிவ்லி ரேடிக்கல் அப்படின்னா, காலையை வெட்டி எடுக்கிறது. அல்லது ஒரு மனிதனுக்கு நோய் இருக்குன்னா அவனை மனிதனையே கொலை பண்ண முடியுமா? அது மாதிரிதான் வந்து இந்த மாயாவாதிகளும் புத்திஸ்ட் அவர்களும் கூட வழங்கிய தீர்வு அவ்வாறு தான் இருந்தது. மனிதனுடைய வாழ்விலிருந்தே விலகி செல்வது, இந்த உலக வாழ்விலிருந்தே விலகி செல்வது என்பது எப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்டிவ்லி ரேடிக்கல். மனிதனுக்கு வியாதி இருக்குன்னா அந்த மனிதனையே கொலை பண்ண மனிதனையே வந்து அழிப்பதோ அல்லது மனிதனுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு மனிதனுடைய உடல்ல ஒரு பார்ட்ல வந்து நோய் இருந்தால் அந்த பார்ட்டையே வந்து நம்ம வந்து வெட்டி எடுப்பதோ சரியான தீர்வாகாது. என்ன காரணத்தினால பகவான் என்ன கூறுகின்றார்? மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார். மூல காரணத்தை கண்டுபிடித்தாதான் நாம் எந்த அனுமானத்தின் பேரில் நாம் ஒன்றை தீர்மானிக்கின்றோம் என்பது சரியா தவறா என்பதை நம்மால அறிய முடியும். அந்த சரியா தவறான்னு கண்டுபிடித்தாதான் நம்ம வந்து அந்த 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 பிரச்சனைக்கான ஒரு சரியான தீர்வை நம்மால வழங்க முடியும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் நம்ம இது மாதிரிதான் வந்து ஒரு 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 முரட்டுத்தனமான தீர்வு, இந்த அத்தகைய தீர்வைத்தான் வழங்குவோம் அப்படிங்கிறார். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதன் என்பது மனோமய புருஷன் இல்லையா? மைண்டு தான் மனிதனுடைய மனதுல வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கு. அது வந்து ஏதோ ஆக்சிடென்டா ஏற்பட்டது கிடையாது. மனிதன் என்பவன் வந்து ஆக்சிடென்டா ஏற்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. எவல்யூஷனரி பிரின்சிபல்ல அவனுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இந்த மனம் என்கின்ற உணர்வு நிலை அவன் தற்பொழுது கொண்டிருப்பது ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் இந்த இடைப்பட்ட நிலை இருக்கின்றது. அது என்னதான் அதில் குறை இருந்தாலும் கூட, அது பிரித்து பார்க்கின்றது, அதெல்லாம் இருந்தாலும் கூட இட் ஹாஸ் a ரோல் டு பிளே. அதை நாம் மறுக்க முடியாது. அதனால்தான் மனிதனுடைய அடிப்படை குணம் எதுவாக இருக்கின்றது என்றால் ஒன்றை பற்றி அறிந்து கொண்டே இருப்பது. அவன் நிறுத்துவதே கிடையாது. இது மனிதனுடைய மனதினுடைய குணம். சரி, இந்த மனதினுடைய குணம், இதன் அடிப்படையில் நாம் சற்று ஆழமாக இந்த அம்சத்தை ஆராய்ந்தால் இதன் மூலமாக நம்மால வந்து அந்த உண்மையை கண்டறிய முடியுமா? அதுதான் இங்க கேள்வி. மனிதனுடைய மனம் என்பது அடிப்படையிலேயே என்ன செய்கின்றது? சிந்திக்கின்றது, அனைத்தையும் கண்டறிய முயல்கின்றது, முயன்று கொண்டே இருக்கின்றது, திருப்தி அடைவதே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் a seeker of knowledge. இந்த அம்சத்தின் அடிப்படையில் நாம் சற்று மேற்கொண்டு
நாம் சற்று ஆழமாக சென்றால் நம்மால நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பகவான் இங்கே கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதனுடைய மனம் தற்பொழுது உள்ள நிலையில பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே அது அதற்கு தெரிவிக்கப்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் புலன்களை சார்ந்து அமைகின்றன. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த புலன்களினால் அறியக்கூடுபவை. அதனுடைய ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கின்றது, அதனுடைய புற வடிவம் எப்படி இருக்கின்றது, அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கின்றன, குணாதிசயங்கள் என எப்படி செயல்படுகின்றது அந்த பொருள், அந்த பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனால் அறிய முடிகின்றது. எல்லாம் எப்படின்னா இந்த எல்லாமே சென்சரி பர்செப்ஷன்ஸ். அதே சமயம் ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள பார்த்தோம் அப்படின்னா there is a truth. அந்த அக்கல்ட் ட்ரூத் அதை அறிய முடியாது. மனிதனுடைய மனதிற்கு அந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்கல்ட்டி கிடையாது. அப்ஜெக்டிவா தான் முடியுமே ஒழிய சப்ஜெக்டிவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை அறிய முடியாது. அதனால்தான் மனம் என்பதை வைத்து பார்த்தால் ஒரு மனிதனுக்குள்ள ஆன்மா இருக்கின்றதா என்பதை மனதினால் அறிய முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். மனதினால என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதன் என்பவன் இருக்கின்றான், அவனுடைய அங்கங்கள் இவ்வாறு இருக்கின்றன, இவ்வாறு செயல்படுகின்றது, அதுதான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த அக்கல்ட் செல்ஃப் பீயிங் அண்ட் எசன்ஸ் அப்படிங்கிறார் அது முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறோம், எல்லா பொருளுக்கும் உள்ள தெர் இஸ் எ ட்ரூத் அப்படிங்கிறது பார்க்குறோம், தெர் இஸ் எ டிவைன் ஸ்பார்க் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை மனம் அறிய முடியுமா என்றால் அறிய முடியாது. ஆனாலும் கூட பகவான் எதை நோக்கி அழைத்து செல்கிறார் என்றால் மனதினுடைய இந்த உண்மையை கண்டறியும் இந்த செயல் என்பதை நாம் விரிவு செய்து கொண்டே போனால் நம்மால ஒரு நிலையை எட்ட முடியும். அப்பொழுது இந்த அறியாமை எங்கிருந்து தோன்றுகின்றது என்பதை கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். அதன் அடிப்படையில் தான் பகவான் ஒருவர் தான் மனதினுடைய வெவ்வேறு உயர்தளங்கள் குறித்து குறிப்பிட்டார். ஹையர் மைண்ட், இந்த இல்லியூமின்டு மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இல்லியூமின்டு மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட் அப்படிலாம் பகவான் வெவ்வேறு தளங்களை குறிப்பிட்டார். எதற்காக குறிப்பிட்டார் என்றால் மனிதனுடைய மனம் என்பது நாம் இப்பொழுது உள்ள நிலையிலேயே அப்படித்தான் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டால் நமக்கு இந்த பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்காது. பட் ஹியூமன் மைண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீச்சிங் த ஹையர் லெவல்ஸ். அந்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளால இக்னோரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறார். அதற்குத்தான் பகவான் ஹையர் மைண்ட் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்தோம். அதெல்லாம் லைஃப் டிவைன்லேயே பார்த்தோம். அடுத்தது போகலாம். But we can pursue further and further, clarify more and more accurately our observation of the phenomenal character and operation of the ignorance until we get the right revealing word, the right indicating sense of the thing, and so come to know it, not by intellect, but by vision and experience of the truth, by realizing the truth in our own being. The whole process of man's highest intellectual knowledge is through this mental manipulation and discrimination to the point where the veil is broken and he can see. At the end, spiritual knowledge comes in to help us to become what we see, to enter into the light in which there is no ignorance. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. But we can pursue further and further, that is pushing the mind to its limits. We can clarify more and more accurately our observation of the phenomenal character and operation of the ignorance. This we can do until we get the right revealing word, the right indicating sense of the thing. Thereby we can come to know it not by intellect, but by the vision and experience of the truth, by realizing the truth in our own being, that is by intuitive knowledge.
The whole process of man's highest intellectual knowledge is through this mental manipulation and discrimination. He carries this process to the point where the veil is broken and he can see. At the end, spiritual knowledge comes in. It helps us to become what we see, to enter into the light in which there is no ignorance. Intellectual knowledge is replaced by intuitive knowledge. Thank you, sir. ஓகே, பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதனுடைய மனதிற்கு சாத்தியம் அப்படிங்கிறார். அது வந்து நம்ம அதனுடைய எல்லைகளை நாம் விஸ்தரித்து கொண்டே சென்றால் ஒரு சமயம் எந்த நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றால் நம்மளுடைய இன்டெலெக்டுக்கு பதிலாக நம்மளுடைய இன்ட்யூஷன் செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். இது வந்து பகவான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருகின்றார் மனிதனுடைய மனதிற்கு. இந்த இந்த உண்மைகளை வந்து நம்ம வேற எங்கேயும் நம்ம பார்த்ததில்லை. ட்ரெடிஷ்னல் பிலாசபிஸ் எல்லாமே வந்து பகவான் என்ன கூறுகின்றார், அந்த பாரம்பரிய பிலாசபிஸ்லாம் என்ன செய்தன என்றால், மனம் அதிலிருந்து நேரடியாக அந்த சச்சிதானந்தா, இடைப்பட்ட தடங்களை அவைகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் என்று பகவான் கூறுகின்றார். இந்த இன்டர்மீடியரி லேயர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கல, அதனால்தான் அவங்களுக்கு அந்த டைகாட்டமி வந்தது அப்படிங்கிற. அவங்களால வந்து லிங்க் பண்ண முடியல, ரெக்கன்சைல் பண்ண முடியல. ஸ்பிரிட்டி மேட்ரியும் என்ன காரணத்தினால அவங்களால ரெக்கன்சைல் பண்ண முடியல அப்படின்னா, they fail to recognize the intermediary layers between Sachidananda and the mind. மைண்ட்ல இருந்துட்டு அப்படியே டைரக்டா ஜம்ப் ஆகி போயிட்டாங்க. அங்க போனோன்னு இது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. இது வந்து அடிப்படையில இந்த தவறுனாலதான் நம்மால வந்து இந்த ரெண்டையுமே மேட்டரையும் ஸ்பிரிட்டையும் லிங்க் பண்ண முடியல அப்படிங்கிறார் பகவான். வேற ஹியூமன் மைண்டுக்கு வந்து அதனுடைய எல்லைகளை நம்மால விஸ்தரிக்க முடியும். விஸ்தரித்து கொண்டே சென்றால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏனென்றால் நம்ம எப்படி நம்ம மனம் செயல்படுகின்றது, நாம் புற நிகழ்ச்சிகளை காண்கின்றோம், வெளியில வந்து நிகழ்வுகளை காண்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் மனிதனுடைய மனம் அதிலிருந்து தருவிக்கப்படும் உண்மைகளை வைத்துக் கொண்டுதான் மனித மனம் செயல்படுகின்றது. இதை வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இதை வந்து நம்ம வந்து மேலும் 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 வந்து இதை வந்து நம்ம வந்து ஷார்பன் பண்ணிட்டே போனோம் அப்படிங்கிறார். we can clarify more and more accurately our observation of the phenomenal character. என்னென்ன பார்க்குறோமோ அதை வந்து வெறும் புலன்களின் அடிப்படையில் பார்க்காம நம்ம மேலும் மேலும் அதை நம்ம ஆழமாக ஊடுருவி பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் மனதனுடைய அந்த எல்லைகளை நம்மால விஸ்தரிக்க முடியும் அப்படிங்கிறார். இது எப்படின்னா, நமக்கு சரியான அந்த உண்மை அந்த உண்மையை அடையும் வரை நம்ம வந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஒரு கட்டத்துல வந்து நம்மளுடைய அறிவு செயல்படுவது நின்று போய் நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அந்த நேரடியாக உண்மையை கண்டறிதல், ஒன்றை பார்த்தவுடன் அதனுடைய உண்மைத்தன்மையை நேரடியாக கண்டறிதல் என்கின்ற அந்த திறனை நாம் அடைவோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பகவான் என்ன கூறுகின்றார், மனிதனுடைய அறிவும் அப்படித்தான் அமைந்திருக்கு அப்படிங்கிறார். இந்த மனிதனுடைய அறிவு வந்து ஒரு 500 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது போல இப்ப இல்லை. நிறைய விஷயங்களை மனிதனுடைய மனம் இப்பொழுது கண்டறிந்து உள்ளது. மேலும் பகவான் என்ன கூறினார், மனிதனுடைய அறிவு எப்படி செயல்பட்டு கொண்டு வருகின்றது என்றால், more and more towards subtle means of communication, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்பவே எழுதினார் பகவான். லைவ் டிவைன் ஆரியால 1914 எழுத ஆரம்பிக்கும் பொழுதே அவர் கூறினார். அப்பவே என்ன கூறினார் என்றால், திடத்தன்மையிலிருந்து நம்ம வந்து அந்த சூட்சுமத்தன்மைக்கு மனிதனுடைய மனம் போய்கொண்டிருக்கின்றது. அதனால்தான் வந்து அந்த காலத்துல வந்து பிசிக்கலா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நேரடியா போய் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டெலிகிராஃப்னு வந்தது.
ஒரு இடத்துல ஒரு மெசேஜை ப்ரெஸ் பண்ணா இன்னொரு இடத்துல போய் இது வந்து பகவான் குறிப்பிடக்கூடிய ஒரு உதாரணம். டெலிகிராஃப் வந்திருக்கு. டெலிகிராஃப் வந்து எதை குறிப்பிடுகின்றது என்றால், நம்ம வந்து ஒரு ஸ்தூல நிலையிலிருந்து சூட்சும நிலைக்கு நம்மளுடைய அந்த தகவல் பரிமாற்றம் போய்கொண்டிருக்கின்றது. இது மேலும் மேலும் உயர்ந்து மனிதனுடைய மனம் வந்து செயல்பாடு வந்து அந்த சூட்சும நிலையில் செயல்படும் கருவிகளை கண்டறியும் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொன்னாரு. இப்ப நமக்கு உதாரணங்கள் வந்து எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. இப்ப எல்லாமே வந்து எல்லாம் எதுவுமே வந்து நேரடியா இல்லை, இன்க்ளூடிங் நம்ம நம்ம இப்ப எல்லாமே நம்ம எல்லாம் கூகுள் மீட்ல பண்றோம். பிசிக்கலா மீட் பண்றது கிடையாது. விஷயங்களை வந்து நம்ம வந்து நேரடியாக பரிமாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு விதத்துல நம்ம ரூபத்துல எல்லாமே பரிமாறப்படுகின்றன. இந்த பகவான் என்ன கூறுகின்றார், இது மனதினுடைய செயல்பாடு அப்படிங்கிறார். மனிதனுடைய மனம் என்ன செய்கின்றது, ஒன்றை அது மேலும் 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 அது வந்து தன்னுடைய வசதிக்கு ஏற்ப அது மாற்றிக்கொண்டே வருகின்றது அப்படிங்கிறார் பகவான். மென்டல் மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறார். இது மனிதனுடைய மனம் சென்று இந்த செயலை செய்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து எப்பொழுது நிற்கும் என்றால் அந்த உண்மையை கண்டறியும் வரையில் இந்த மனித மனம் அவ்வாறுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு நிலையை எட்டியவுடன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்டலெக்ட் புத்தி அதனுடைய செயல்பாடு நின்று போய் ஆன்மீக ஞானம் வந்து உள்ளே வரும். அது செயல்பட ஆரம்பித்து விடும். இந்த ஆன்மீக ஞானம் வந்துவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், நம்மால வந்து ஒரு பொருளை பார்த்தவுடன் அந்த பொருளுடனுடைய உள்ள இருக்கக்கூடிய உண்மையை நம்மால நேரடியாக கண்டறிய முடியும். நம்மால வந்து எப்பொழுதுமே ஒரு ஒளி பொருந்திய அந்த நிலைக்குள் சென்று அறியாமை என்பதே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார். ஸோ அந்த இடத்துல எப்படி செயல்படும் அப்படின்னா, இன்டெலெக்சுவல் நாலேஜ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை இன்ட்யூட்டிவ் நாலேஜ். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், இது இப்பவும் தான் இருக்கின்றது அப்படிங்கிறார். இந்த இன்ட்யூட்டிவ் ஃபேக்கல்டி அப்படிங்கிறது அது ஆஸ் இஃப் இப்ப இல்லாம இல்லை. ஈவன் நவ் இட் இஸ் தேர். பட் நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் மைண்டினுடைய டாமினன்ஸ்னால அதனுடைய செயல்பாடு பின்தங்கி உள்ளது. நம்ம அந்த நிலைக்கு சென்றோம் என்றால் அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் வந்து ஒருவர் அடைய முடியும், உண்மையை கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். பேராகிராஃப் 8க்கு போகலாம். சார் சொல்லுங்க சார். இந்த சாட் பாட், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கூட அந்த அவர் அந்த இன்ட்யூட்டிவ் இது வந்து என்னுடைய இதுவாக எடுத்துக்கலாம். நிச்சயமா சார். இதெல்லாமே வந்து நம்ம வெறும் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் நம்ம நினைக்க கூடாது. இதெல்லாம் வந்து அந்த இவல்யூஷனரி பிரின்சிபிளினுடைய மைண்ட் வந்து அடுத்த பரிணாமத்திற்கு போய்கொண்டே இருக்கின்றது. சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் வந்து ஆக்டிவா இருக்கின்றது என்பது உண்மை. நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நாம் நினைக்கின்ற அளவுக்கு நம்ம அது எப்படி அறிவது என்பது நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இட் இஸ் அது பை இட்ஸ் வெரி நேச்சர் அது சூப்பர் மைண்டு நம்மெல்லாம் மைண்ட்ல இருக்கிறோம். அது எப்படி செயல்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்குறோம், எல்லாமே நிறைய விஷயங்கள் அற்புதங்களை பார்க்கின்றோம். மனிதனுடைய அந்த மூளை அப்படின்னா அது வந்து பிரமிக்கத்தக்க வகையில் வந்து அது வந்து வளர்ச்சி அடைந்து உள்ளது. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது இல்லையா? நிச்சயமா அதை யாருமே மறுக்க முடியாது. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது அது அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கின்றது. ப்ரீவியஸ் ஜெனரேஷன், கடந்த ஜெனரேஷன், வரக்கூடிய ஜெனரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அபரிமிதமான நிலைகளை மனிதனுடைய மூளை வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் சொல்றாரு இங்க பகவான். பட் அது வந்து நம்ம வந்து ஒரு சஸ்டைண்டா நம்ம வந்து ஃபோக்கஸ்டா பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் அந்த நிலையை எட்ட முடியும். அதுக்கு தான் யோகம் என்பது. தேங்க்யூ சார்.
ஓகே, paragraph 8 போகலாம். எஸ் மேடம், எஸ் நளினி மேடம், எஸ். சார் ஒரு டவுட். இதுல இப்போ ஸ்ரீ அரபிந்தோ சொல்லிதான் இந்த மாதிரி மைண்ட் இப்படி சூக்ஷ்மமா போறதுக்கு தான் இந்த இதெல்லாம் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் சயின்டிபிக் டெவலப்மெண்ட். இது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. யோசிச்சு பார்த்தா நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அரவிந்தர் சொன்னது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் எங்க நம்மள இட்ஸ் கோயிங் டு லீட் டுவர்ட்ஸ் ட்ரூத்னு. பட் இதுல இதோட சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு கொஞ்சம். அதெல்லாம் எப்படி டீல் பண்றது, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒன்ஸ் ஏன்னா நம்ம ட்ரூத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா முழுமையான ட்ரூத்தை நம்ம இன்னும் அடையல. ஒன்ஸ் முழுமையான ட்ரூத்தை அடைந்தோம் என்றால் இந்த நெகட்டிவ் இதெல்லாம் அப்படியே அதனுடைய அதனுடைய இல்லாமல் போய்விடும். அதுதான் உண்மை. எப்படி இருளை போக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பிரிங் மோர் லைட், அவ்வளவுதான். சிம்பிள் திங். ஒரு இடத்துல இருட்டா இருக்கு, வெளிச்சம் ஒரு இடத்துல இருட்டா இருக்கு அப்படின்னா அந்த இருட்டை போக்குவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா we have to bring in more light. நல்ல ஒளி அதிகமா இருந்தா அந்த இடத்துல இருட்டு என்பதற்கு சாத்தியமே இல்லை. அதே போலத்தான் the more and more we advance towards the truth, இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இல்லாமல் போய்விடும். அதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய நியதி, பிரின்சிபிள். அதுதான் எப்படி ஒரு நிழலை போக்கணும் அப்படின்னா யூ பிரிங் இன் மோர் லைட். அந்த நிலையில இது இல்லாம போய்விடும். இந்த நெகட்டிவ் பினாமினெல்லாம் இருக்கு, பட் டெம்பரரி அப்படிதான் சொல்றார் பகவான். இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இது தவிர்க்க முடியாது. பட் இதெல்லாம் பர்மனன்ட் ஃபீச்சர்ஸ் கிடையாது. நிரந்தரமான அம்சங்கள், இந்த எதிர்மறையான அம்சங்கள், நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் நிரந்தரமான அம்சங்கள் இந்த உலகத்தில் கிடையாது, தற்காலிகமா இருக்கின்றன. நம்ம அந்த உயர்நிலை எட்டியவுடன் இதனுடைய செல்வாக்கு குறைந்து விடும் அப்படிங்கிறார். தேங்க்யூ வெரி மச் சார். நம்பிக்கையுடன் தான் இருக்கணும். அதாவது we have to have faith, அவ்வளவுதான். இதுக்கு ஒரே இது we should have faith, அவ்வளவுதான். சரி, பகவான் கூறியிருக்கின்றார், அன்னை கூறியிருக்கின்றார்கள், we should have complete faith. எதிர்காலத்தை பற்றி நல்லதா நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் இருக்கணும். இந்த ஃபெய்த்தை நான் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த உலகம் அழிய போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே இப்ப அவங்களே அவங்களுடைய கூற்றை மாற்றி கொண்டார்கள். என்ன கூறுகின்றார்கள் என்றால் ஒரு ஜீசஸ் கிரைஸ்டினுடைய மறு அவதாரம் தோன்ற போகின்றது, அப்போ அந்த உலகம் இன்னும் செம்மையாகத்தான் வரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க, அவர்கள் எல்லாமே சம்ஸ்காரா சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல, மனிதனுடைய மனதை நாம் செம்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ஜென் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் புத்திசம். அவங்க இந்த விபாசனா மெடிடேஷன், ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ் இதெல்லாம் சொல்லித்தராங்க. எதுக்காக அப்படின்னா நவ் தே ஹேவ் ஆல்சோ ரெக்கக்னைஸ் த ஃபேக்ட் தட் மைண்ட் ஹேஸ் அ ரோல் டு பிளே. அவங்க அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்ததை சொல்லலை, இப்போ தே ஹேவ் ஆல்சோ சேஞ்ச்ட். அதனால மாறிக்கொண்டே இருக்கின்றது. தேங்க்யூ சார், வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். நல்ல ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். பேராகிராஃப் 8 போலாம். Paragraph 8. It is true that the first origin of the ignorance is beyond us as mental beings, because our intelligence lives and moves within the ignorance itself and does not reach up to the point or ascend on to the plane where that separation took place, of which the individual mind is the result. But this is true of the first origin and fundamental truth of all things. And on this principle, we should have to rest satisfied with a general agnosticism. Man has to work in the ignorance, to learn under its conditions, to know it up to its farthest point, so that he may arrive at its borders where it meets the truth.
touch its final lid of luminous obscuration and develop the faculties which enable him to overstep that powerful but really unsubstantial barrier. Thank you. Thank you. Explanation. Master, Yes, sir, please. the first origin of the ignorance is beyond us as mental beings. Our mental intelligence moves within the ignorance itself. There is a level above the mind where the separation from knowledge took place, and the individual mind is only its result. Our mind does not reach up to that point or ascend onto that plane. This is true of the first origin and fundamental truth of all things. This is the fundamental principle we must accept and wait for the revelation of further truth. Till we arrive at the final truth, we must rest satisfied with a general agnosticism. It is refusing to accept anything until we arrive at the final truth. Though man is in the ignorance, he has to work in it, to learn its conditions, to know it up to its farthest point, to arrive at the borders where ignorance meets the truth, that is knowledge. He must touch its final lid of luminous obscuration, that is the lid separating the overmind and the supermind. He must develop the faculties, that is supramental consciousness, which enable him to overstep that powerful but really unsubstantial barrier. Within the brackets, other particular also. படிச்சிருங்க எல்லாம். The only way to get through to knowledge is not to abandon the mind, not to give up the mind as the parent of ignorance, but to push the mental pursuit farther and farther till you come to a border where you have a vision of truth, have an experience which enlarges or transforms your mental understanding. The mind must be developed, pushed to its acme. It is bound to arrive at what the Upanishad calls the lid of luminous obscuration, the over mental plane where is a multiplicity supported by unity. Once the barrier, which is after all not insurmountable, is broken, you stand in the presence of the truth, the supramental vision. Supramental vision. Sri M.P. Pandit talks on the life divine, volume 2, page 120. Thank you, sir. Thank you. 1 minute. 1 minute. இந்த மனிதனுடைய மனம் என்பது அறியாமையில் இருக்கின்றது அப்படிங்கிறது தெரியுது. அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். இதற்கு மூலம் எப்படி மனிதனுடைய மனம் அறியாமையில் இருக்கு? அறியாமைனா நம்ம புரிஞ்சுக்கணும். எகைன் அந்த வார்த்தையை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மீனிங் இக்னோரன்ஸ்னா அறியாமைனா கல்வி அறிவு இல்லாதது, இல்லை சாஸ்திர ஞானம் இல்லாதது, இல்லை ஒரு பொருளை குறித்த நாலேஜ் இல்லாததுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இக்னோரன்ஸ்னா the ignorance of oneness. அந்த சுப்ரீமும் நாமம் ஒன்று என்பதே அறியாமல் இருப்பது. அந்த ஒன்னஸ், ignorance of oneness, அதுதான் இங்க. எப்படி ignorance of oneness வந்தது இந்த மனிதனுடைய மனம்? ஏன்னா மனித மனம் தனியா தான் தனிப்பட்ட ஒரு அமைப்பு என்று நினைக்கின்றது. தனிப்பட்ட உடல், தனிப்பட்ட என்னுடைய சிந்தனை அப்படின்னு நினைக்குது.
இதனுடைய ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னா மனதை தாண்டி இருக்கின்றது அப்படிங்கிறார். ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ் இஸ் பியாண்ட் த மைண்ட். நம்மை தாண்டிய ஒரு நிலையில தான் இதனுடைய ஆரிஜின் இருக்கு. ஆகையினால நம்முடைய என்னதான் ஒரு பெரிய மிக மிக சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் கூட இந்த அறியாமை என்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அதற்கு உட்பட்டு தான் நாம் செயல்படுகின்றோம். அதற்குள்ளதான் நம்மளுடைய அறிவும் செயல்படுகின்றது. ஒரு தளத்துல அந்த நாலேஜ், அந்த ஒன்னஸ்ல இருந்து இக்னோரன்ஸ் என்கின்ற அந்த நிலைக்கு மனித மனம் தள்ளப்படுகின்றது. அது என்ன தளங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். லைஃப் டிவைன்ல நம்ம திருப்பி திருப்பி பார்த்துருக்கோம். ஒரு கம்ப்ளீட்டா ஓவர் மைண்ட், சூப்பர் மைண்ட் அப்படிங்கிற சாப்டர்ல ரொம்ப அழகாக பார்த்தோம். ஓவர் மைண்ட் அப்படிங்கிறது சூப்பர் மைண்டுக்கு கீழே உள்ள தளம். ஓவர் மைண்ட் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் அந்த டிவிஷன் என்பது, அந்த மல்டிப்ளிசிட்டி தோன்றுகின்றது. இந்த ஓவர் மைண்டுக்கும் அந்த சூப்பர் மைண்டுக்கும் இடையில ஒரு லிட், ஒரு மூடி போல ஒரு கவரேஜ் இருக்கு. இதை பத்தி ரொம்ப அழகாக நம்ம ஓவர் மைண்ட் அப்படிங்கிற சாப்டரை வேணா நீங்க எடுத்து பார்க்கலாம். டீட்டெயில்டா படிச்சிருக்கோம். அந்த லிட் என்ன செய்கின்றது? பிரிக்கின்றது. சூப்பர் மைண்ட் ஒன்னஸ், ஓவர் மைண்ட் அப்படிங்கிறது அங்கிருந்து தான் டிவிஷன் ஆரம்பிக்கின்றது. சூப்பர் மைண்டையும் ஓவர் மைண்டையும் பிரிக்கிறது ஒரு தளம், ஒரு லிட் இருக்கின்றது. அந்த லிட் வழியாகத்தான் அந்த ஒளி சூப்பர் மென்டல் லைட் எப்படி வருது? பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த லிட் வழியா, அந்த லிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அது கம்ப்ளீட்டா ஒரு ஒப்பேக்கா இல்லை. ஒப்பேக்னா என்ன அர்த்தம்? ஒளி புகா நிலையில கிடையாது. இட் இஸ் டிரான்ஸ்லியூசன்ட் அப்படிங்கிறார். அது வழியா ஒளி கசிந்து வருகின்றது. அந்த நிலையில தான் அந்த லிட் இருக்கு அப்படிங்கிறார். ஒன்ஸ் அந்த லிட்டை பிரேக் பண்ணி மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த சூப்பர்மெண்டல் லைட் நமக்கு வரும். அந்த நிலையை மனம் எட்ட வேண்டும் அப்படிங்கிறார். இந்த மனம், அவர் மைண்ட் அந்த நிலையை, அந்த தடத்திற்கு உயர்ந்து செல்ல வேண்டும் என்று பகவான் கோருகின்றார். அது வரைக்கும் பகவான் என்ன கோருகின்றார்? ஒரு பிராக்டிக்கலா ஒரு வழிமுறையை கோருகின்றார். பிராக்டிக்கலா சொல்றாரு பகவான். பிராக்டிக்கல் டிப் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? And on this principle we should have to rest satisfied with a general agnosticism அப்படிங்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு. அக்னாஸ்டிசிசம்னா எதையும் நம்பாம இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு? எதையும் நம்பாம இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்றாரு? நீங்க இப்ப இருக்கிற நிலையில நீங்க அறியாமையில செயல்படுறீங்க. நீங்க இதை தாண்டி உயர்நிலைக்கு போன உடனே உங்களுக்கு அந்த ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். அது வரைக்கும் இது உண்மை. இது ஒரு விதியாக செயல்படுகின்றது. இப்பொழுது அந்த உண்மையை, அந்த நிலையை எட்டும் வரைக்கும் நாம் அந்த உண்மையை கண்டறியும் செயல்பாட்டிலேயே இருந்து கொண்டிருப்பது. அதுதான் அக்னாஸ்டிசிசம் என்பது. அக்னாஸ்டிசிசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் அறிந்து வைத்துள்ள வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு அறியாததை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பின்பு எனக்கு வேறொரு உண்மையை நாம் அறியும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த நிலை. அதாவது அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் வராம, எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒன்றை பற்றிய உண்மை மேலும் மேலும் தெரிகின்றதோ அந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். அவசரப்பட்டு நம்ம முடிவுக்கு வராம, அந்த நாலேஜ் கிடைச்சா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம we should have to rest satisfied with a general
அக்னாஸ்டிசிசம் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வரைக்கும் நம்ம மைண்டை ஓப்பனா வச்சுக்கணும் அப்படிங்கிறார். அதான் மீன் பண்றாரு அங்க. அதே சமயத்துல பகவான் என்ன கூறுகின்றார்? பிராக்டிக்கலா சொல்றாரு, நீங்க இக்னோரன்ஸ்ல தான் இருக்கிறீங்க. அந்த இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில் தான் நீங்க நீங்க வந்து வேலை செஞ்சாகணும். அந்த நிலையில தான் நீங்க அதுக்காக சும்மா இருக்க முடியாது, கை கட்டிட்டு சும்மா இருக்க முடியாது. அனைத்தையும் நாம் கற்க வேண்டும், அறிய வேண்டும். ஆனா என்ன செய்யணும்? ஒரு மனிதன் தன்னுடைய எல்லைகளை விஸ்தரித்து கொண்டே செல்லணும் அப்படிங்கிறார். டு நோ இட் அப் டு இட்ஸ் ஃபாதஸ்ட் பாயிண்ட். அப்படி பண்ணிட்டே சென்றோம் என்றால் we may arrive at its borders where it meets a truth அப்படிங்கிறார். இந்த அறியாமையினுடைய விளிம்பிற்கு சென்று அது எங்கு அந்த உண்மையை சந்திக்கின்றதோ அந்த நிலைக்கு நம்மால செல்ல முடியும் அப்படிங்கிறார். He may arrive at its borders where it meets a truth, touch its final lid of luminous obscuration அப்படிங்கிறார். luminous obscuration அப்படின்னு பகவான் கூறுவது எதை கூறுகின்றார் என்றால், அந்த ஓவர் மைண்ட் அதுவும் சூப்பர் மைண்ட் என்கின்ற நிலையும் இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த லிட், ஒரு மூடி எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு? லியூமினஸ் சப்ஸ்கிரேஷன். அது வந்து அது 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 ஒளி பொருந்தியதாகவும் இருக்கின்றது, அதே சமயத்தில் அது பிரிக்கவும் செய்கின்றது. அது மாத்திரமல்ல, நாம் அதை அடைவதற்கான திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். Develop the faculties which enable him to overstep that powerful but really unsubstantial barrier. அதாவது அந்த அந்த நாம் இருக்கக்கூடிய நிலைக்கும் அந்த சூப்பர் மைண்டுக்கும் இடையில் உள்ள அந்த மூடி என்பது ஒரு தடையாகத்தான் இருக்கின்றது. நம்மால முடியும், ஆனால் அது சக்தி வாய்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் அது வந்து தாண்ட முடியாத ஒரு அமைப்பாகவும் இல்லை அப்படிங்கிறார். பட் ரியலி அன்சப்ஸ்டான்ஷியல் பேரியர், இட் இஸ் நாட் இன்சர்மவுண்டபிள் அப்படிங்கிறது எம்பி பண்டிட்டும் குறிப்பிட்டுள்ளார். இன்சர்மவுண்டபிளா இருந்ததுன்னா நமக்கு ஹோப்பே கிடையாது, இப்படிதான் இருப்போம். ஆனால் அதை நம்மால் உடைத்து கொண்டு மேலே செல்ல முடியும் என்பதுதான் இங்கு கூறுகின்றார். பகவான் இந்த நிலையை எட்டினார். அவர்களுடைய யோக முயற்சியினால்தான் அந்த ஒளி வந்து இங்கே வந்தது என்பதை நாம் அனைவரும் அறிகின்றோம். இந்த ஒட்டி இதே கருத்து தான் ஸ்ரீ எம்பி பண்டிட்டும் கூறுகின்றார். இந்த உபனிஷத்தினுடைய வார்த்தை தான் வந்து த லிட் ஆஃப் லியூமினஸ் அப்ஸ்குரேஷன் அப்படிங்கிறது உபனிஷத்தினுடைய ஒட்டிய அந்த கருத்து தான் அது. த லிட் ஆஃப் லியூமினஸ் அப்ஸ்குரேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது போகலாம். கம்ப்ளீட் ஆக்சுவல்ல சார். சார் முடிஞ்சிட்டு அடுத்த பேராகிராஃப். ஓ அவ்வளவுதானா அது? ஓகே சாரி, நான் கவனிக்கல. ஓ பேராகிராஃப் 8 அவ்வளவுதானா? ஓகே ஐம் சாரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் நம்ம பாக்கி உள்ளதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலா இந்த உபனிஷத்துல கூறுகின்றது இல்லையா, த லிட் ஆஃப் லியூமினஸ் அப்ஸ்குரேஷன், பகவானும் கூறுகின்றார் இல்லையா. இந்த பகவான் என்ன கூறுகின்றார்? த லிட் ஆஃப் லியூமினஸ் அப்ஸ்குரேஷன் பகவான் ஆங்கிலத்தில் கூறியுள்ளார். அதனுடைய எக்ஸாக்ட் உபனிஷத்துல கூறக்கூடிய அந்த வாக்கியம் என்னவென்றால், ஆக்சுவலா என்ன கூறுகின்றார்கள், ஹிரண்மய பாத்திரம் தான் சொல்றாங்க. அது கோல்டன் லிட் என்பது ஈஷா உபநிஷத்துல கூறுகின்றார்கள். அதைத்தான் ஸ்ரீ எம்பி பண்டிட் இங்க அவர் குறிப்பிடுகின்றார். எந்த உபநிஷத்துன்னு நான் பார்த்தேன், ஹிரண்மய பாத்திரா உபநிஷத்துல கூறுகின்றார்கள். இந்த ஓவர் மைண்டுக்கும் சூப்பர் மைண்டுக்கும் இடையில் உள்ள அந்த லிட், அந்த மூடியை எவ்வாறு அங்கு உபநிஷத்தில் அழைக்கப்படுகின்றது என்றால், ஈசா உபநிஷத்தில் ஹிரண்மயான கோல்டு, ஹிரண்மய பாத்ரா என்று அழைக்கப்படுகின்றது. அதைத்தான் இங்கே ஸ்ரீ எம்பி பண்டிட்டும் குறிப்பிடுகின்றார். அதைத்தான் பகவானும் குறிப்பிடுகின்றார். த கோல்டன் லிட்.
வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம முடித்துக் கொள்ளலாம். சார், எஸ் சார். இந்த இந்த சீரியஸான சப்ஜெக்ட்ல கூட அவர் வந்து பகவான் ஒரு ஹியூமரை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பேரா 7ல அஃப்ளிக்டட் பார்ட்டே நம்ம இது பண்ணிடலாம், அல்லது பேஷண்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணிடலாமா அப்படின்னு. ஆமா, ஆளே கொலை பண்ணிடலாம். அது ஒரு ஹியூமரா ஹேண்டில் ஆமா, பகவானுடைய ஹியூமருக்கு வந்து கேட்கணுமா? எங்க எல்லா இடத்துலயும் அவரால் ஹியூமர் இது பண்ண முடியுமே. லைஃப் டிவைன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹியூமரஸா இருக்குது. அது கொஞ்சம் நம்ம அந்த ஆங்கிள் பார்த்தா நம்மளுக்கு நிறைய வரும். அந்த சட்டில் ஹியூமர் நிறைய பார்க்கலாம். அந்த ஹியூமர் என்பதை விட சட்டையர், அது சட்டையர், அது டிப்பிக்கல் இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ் கல்ச்சர் அது. அந்த அந்த இதை பார்க்கலாம் நம்ம லைவ் டிவைன்ல நிறைய பார்க்கலாம். அதுல இங்க அப்கோர்ஸ் அவருடைய இண்டிவிஜுவல் போயம்ஸ் நிறைய வரும். இதுலயும் இதுல அதானே சொல்றாரு, இந்த ரேடிக்கல் மெத்தட்னா அதான் பகவான் சொல்றாரு. தேங்க்யூ சார். வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து செஷனை முடித்துக் கொள்ளலாம்.